கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், நாம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், மறைபொருட்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு வரோம். எந்த வகையில் நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனங்கள் எந்த ஒரு விஷயத்த சொல்லுதோ அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை என்ன பண்றோம், நம்ம கத்துக்கிட்டு வரோம். அந்த வகையிலையும் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்கும் பொருள். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ரான்சம். இந்த ரான்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த ரான்சம் அப்படின்றது ஆங்கில வார்த்தை. அதோடைய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்கும் பொருள். இந்த மீட்கும் பொருள் அப்படின்றது என்ன, அதை யார் கொடுத்தது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தினுடைய காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காருல்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மீட்பர், கரெக்டுங்களா? அவர் ரட்சகர், கரெக்டுங்களா? உலகத்தினுடைய ரட்சகர், உலகத்தினுடைய மீட்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் ஆனார்? அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் மீட்பர் சொல்றோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் ஏதாவது நேரடியா சம்பந்தம் இருக்குதுங்களா? சம்பந்தம் இருக்குங்களா? நம்ம எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதிகள், கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு. அது எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. எருசலேம் எங்க இருக்குது? என்ன பிரதர் இப்படி கேட்டீங்கன்னா கேள்வியா கேட்டே போவீங்களா அப்படின்னா, இப்ப இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லைங்களா, அதுல யூதா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா எருசலேம் இருக்கு, அதுக்குள்ள பெத்லகேம் இருக்கு. அங்கதான் என்ன பண்ணாரு, பிறந்தார், கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு ஃபாரின், வெளிநாட்டுல தானே பிறந்தாரு, கரெக்டுங்களா? அவருக்கு நமக்கு நேராக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? அப்ப நேரடியா எந்த தொடர்பும் இல்ல, சம்மந்தம் இல்லை அப்படின்னா அவர் எப்படி நமக்கு மீட்பரா, ரட்சகரா ஆக முடியும்? எப்படி நமக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குன்றது என்ன பண்ண போறோம், இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். அப்ப மீட்கும் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், முதலாவது பார்க்கலாம். அதுக்கான வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்கும் பொருள் அப்படின்னு பாடத்தினுடைய தலைப்பு ரான்சம் அப்படின்னு சொன்னோம் ஆங்கிலத்துல. இப்ப அந்த மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த தலைப்பு கூட எங்க இருந்தா எடுத்திருக்கிறோம், வசனம் தான், கரெக்டுங்களா? வசனத்துலதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யார் அப்படின்னு பார்க்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மீட்கும் பொருளா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த மீட்கும் பொருள் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மீட்கும் பொருளுடைய வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரான்சம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ஒரு வார்த்தை ரான்சம் அப்படின்ற வார்த்தை ஒரிஜினலா நம்ம பைபிள் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? எந்த மொழியில எழுதப்பட்டு தெரியுங்களா? எந்த மொழியில புதிய ஏற்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பாகம் இருக்கு. அதுல பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு அப்படின்றது கிரேக்க மொழியில, சரிங்களா? அப்ப இந்த கிரேக்க பாஷையில இந்த ரான்சம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டி லுட்ரான். இதெல்லாம் புரியலன்னா என்ன பண்ணுங்க, விட்டுருங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இப்ப ஆன்டி லுட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஆங்கில வார்த்தை தான் ரான்சம் பார்த்தோம்.
சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்டிலியூட்ரான் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருள் அடமானத்துக்குள்ள போயிடுச்சு, அதை மீட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும்ல. அந்த பொருளுடைய விலை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். அப்படின்னா அந்த மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமா தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அந்த ஆன்டிலியூட்ரான் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்க வார்த்தை நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஸோ ரிடம்ஷன் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிடம்ஷன் பிரைஸ் அப்படின்னா இன்னொரு தமிழ் வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈடு பலி. அப்பனா இந்த சப்ஜெக்டுக்கு எத்தனை தலைப்பு இருக்குது? நீங்க இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் 3 தலைப்பு வந்திருக்கு பிரதர். என்னென்ன தலைப்பு? மீட்கும் பொருள், சரிங்களா? அது ஆங்கில வார்த்தை ransom அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சோ அதே வார்த்தைய எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈடு பலி. அப்ப பலியா இருக்கிறாரு, ஏதோ ஒருத்தருக்கு ஈக்குவலா, சரிங்களா? அதை ஈடு செய்யறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இதே ஒரு விஷயத்த பிரதர் நீங்க வசனம் அடுத்து வந்து இதை விளக்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணீங்க. நடைமுறையில நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் வந்து செஞ்சிருப்போம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கையில ஒரு தங்க மோதிரம் இருக்குது, இல்ல செயின் இருக்குது, ஏதோ ஒண்ணு தங்கத்துல வச்சிருக்கிறோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவசரம், பணம் இல்லை, என்ன பண்ணுவோம்? சரி, அடகு வைப்போம், சரிங்களா? இந்த ஒரு பழக்கம் ஒருவேளை நமக்கு இல்லைனாலும் இதை கேள்வியா பட்டிருக்குமா? பிரதர் அதெல்லாம் இருக்கிறவங்க வைப்பாங்க பிரதர், எங்கிட்ட என்ன பண்ணல அந்த மாதிரி எதுவும் இல்லை பிரதர் அப்படின்னா கடமை. சரி, இதை விட்டுலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நகைக்கு பணம் தேவைப்படுது, அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அடகு வைப்போம் இல்லைங்களா? அடகு வந்து உதாரணத்துக்கு ஒரு கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து என்னன்னு பார்க்கும்போது ஒரு 10,000, கரெக்டுங்களா? அடகு கடைக்கு போனோம்னா 10,000 ரூபாய்க்கு அதை என்ன பண்ணலாம்? அடமானம் வந்து வைக்கலாம். இப்போ இந்த மோதிரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிச்சோம்? அடகு வச்சாச்சு. எவ்வளவு ரூபாய்க்கு? 10,000 ரூபாய்க்கு அடகு வச்சாச்சு. இப்போ இந்த மோதிரம் வந்து அடுத்த மாசம் நம்ம மீட்கணும் அப்படின்னா, இதுக்கு மீட்கும் பொருளா அதை மீட்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியாகணும்? பணம் கொண்டு போகணும் வட்டி கடைக்கு, கரெக்டுங்களா? நகை கடைக்கு. எவ்வளவு பணம் போனா அந்த நகையை மீட்டுக்கு வரலாம் திரும்ப? இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது வட்டி கான்செப்ட் வந்து என்னன்னு பார்க்க மாசம் மாசம் நம்ம கட்டிடுறோம், கரெக்டுங்களா? அதை விட்டுடலாம். இப்ப 10,000 ரூபாய்க்கு வச்ச நகைக்கு அதை மீட்கிறதுக்காக எவ்வளவு திரும்ப எடுத்துட்டு போகணும்? அதே 10,000 என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போனாதான் அந்த நகை என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும், சரிங்களா? அப்போ அந்த நகைக்கான மீட்கும் பொருள் அப்படின்றது எவ்வளவு ரூபாய்க்கு அந்த பொருள் அடமானத்துக்கு போயிருக்குதோ அதே அளவு விலையுள்ள பணத்தை நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்தாதான் அதை என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். அப்படி மீட்கும் போது ஒரு வேலை இல்ல பிரதர், என்கிட்ட வந்து என்னன்னா ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்குது, இல்ல ஒரு 9,000 இருக்குது, சரிங்களா? கடைக்கார்ட்ட போயிட்டு இந்த மாதிரிங்க நான் 10,000 ரூபாய்க்கு வச்சேன், 9,000 தான் இருக்குது, இந்த 9,000க்கு என் நகையை திரும்ப கொடுன்னா கொடுப்பாரா? எவ்வளவு ரூபாய்க்கு வச்சீங்க? 10,000 ரூபாய்க்கு. திரும்ப எவ்வளவு கொண்டு வரணும்? நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை மீட்க முடியும். அப்பன்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு விலை நம்ம வச்சிருக்கிறோமோ, அடகு வச்சிருக்கிறோமோ, அதே அளவுக்கு நம்ம பணத்தை என்ன பண்ணணும்? கொடுத்தாதான் அதை மீட்க முடியும். இதே ஒரு விஷயத்த இங்க யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாவி இருக்கிறார். அந்த பாவி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம், கரெக்டுங்களா? ஆதாம் யாருன்னு தெரியுங்களா? பாவின்றீங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் பாவம் செஞ்சாலும் என்ன ஆயிட்டாரு? பாவி ஆயிட்டாரு. இப்ப ஆதாம் என்ன பண்ணாருன்னா, பாவம் செஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அடகு வச்சுட்டார். என்ன அடகு வச்சாரு? பாவத்தையா? அவரையே அடகு வச்சாரு சொல்லலாமா? அப்ப அவரையே அடகு வச்சிட்டாருன்னா என்னத்தை அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இத நல்லா புரிஞ்சுக்கணும்.
இத புரிஞ்சாதான் இந்த பாடத்தினுடைய அந்த ஒரு சாராம்சம் நமக்கு என்ன பண்ணும் தெளிவா புரியும். ஆதாம் எப்படிப்பட்டவரா தேவனால் உண்டாக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பரிபூர்ண மனுஷனா பர்ஃபெக்ட் மேனா என்ன பண்ணாரு உருவாக்கப்பட்டாரு. ஆனா இந்த பாவம் செஞ்சதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பரிபூர்ணமான ஜீவன் அவருக்குள்ள இருந்திருக்கும்ல, மரணம் இல்லாத ஒரு ஜீவன், அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டாருன்னா பாவம் செய்யாத ஒரு ஜீவன் என்ன பண்ணிட்டாரு அழகு வச்சிட்டாரு. இப்ப பாவம் இல்லாத ஒரு ஜீவன் அழகு போயிருக்கு அப்படின்னா இப்ப ஆதாம மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? ஆதாம மீட்கணும் என்ன பண்ணி ஆகணும்? அவர் என்ன ஒரு விஷயத்தை இழந்தாரோ அந்த விஷயத்த என்ன பண்ண ஈடுக்கிறேமா கொடுக்கணும். மீட்கும் பொருள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஈடு பலியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், யாரை மீட்க முடியும்? ஆதாம். கரெக்டா? இப்ப என்னன்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவர் பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ணிட்டாருன்னா அடமானத்துக்கு வச்சுட்டார். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மரிச்சார். கரெக்டுங்களா? இப்ப அந்த ஆதாம மீட்கணும் அப்படின்னா அதே பாவம் இல்லாத ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படணும்? மீட்கும் பொருளா என்ன பண்ணணும் கொடுக்கப்படணும். அப்படி கொடுத்தாதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிலுட்ரான் பார்த்தோம் இல்லைங்களா, கிரேக்க வார்த்தை, அவருடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது சரிநிகர் சமான விலை. அப்ப சரிநிகர் சமான விலை அப்படின்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு ஒரு அடமானத்துக்கு போயிருந்ததோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே அளவுக்கான ஒரு விலையை நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும். அப்ப சரி நிகர் சமான விலையை கொடுத்தாதான் அந்த பொருளை மீண்டுமாக என்ன பண்ண முடியும், அடமானத்துல இருந்து மீட்க முடியும். இந்த வகையில தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மீண்டுமா படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே இதுக்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்ப எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா தன்னை கொடுத்திருக்கிறாரு. சரி நிகர் சமான விலையா தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஈடு பலியா என்ன பண்ணிருக்கிறாரு ஆயிருக்கிறாரு. மீட்கும் பொருளா தண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு. இது யாருக்காக கொடுத்தார்? யாருக்காக கொடுத்தார்? எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக அப்படின்னு என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. கேட்டீங்களா? இப்ப எல்லாரையும் மீட்கும் பொருளாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தண்ணியை அதை கொடுத்திருக்கிறாரு. இது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படியா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அப்பனா இயேசு கிறிஸ்து பலியான ஒரு விஷயத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களாகிய நாம மட்டும் மீட்கப்படுற ஒரு விஷயம் இல்ல. யாரு எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா என்ன பண்ணிருக்கிறாரா அவரு பலியா இருக்கிறாராம். அப்பனா இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா தன்னை கொடுத்ததுனால அவர் பலியா ஆனதுனால யாரெல்லாம் மீட்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும். அப்ப ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எப்ப கொடுத்தார் எல்லாருக்காகவும்? அவர் மரிச்சு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது எப்ப மரிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பலியா இருக்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணணும்
மீட்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஜனங்கள் வந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் 2000 வருஷமா இப்ப ஜனங்கள் பிறந்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா? இப்ப எல்லாருக்காகவும் சேர்த்து அவர் எப்படி எல்லாருடைய ரட்சகராகவும் எல்லாருடைய மீட்பராகவும் ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எத்தனை ஜீவன் இருந்துச்சு? ஒரு ஜீவன் இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஒரு ஜீவனை மீட்கும் பொருளா இல்ல ஈடு பலியா அவர் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேரை அதன் மூலமா மீட்க முடியும்? ஒரு ஜீவன்னா எத்தனை பேர் தான் மீட்க முடியும்? ஈக்குவலா இருக்கும். சரி, இந்த பக்கம் வந்து ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மரிச்சவங்க எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பல கோடி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? திறந்து மரிச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்களுடைய எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறாரு, இவங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் கொடுத்த அந்த ஒரு ஜீவன் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் சமமா இருக்கு அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? கரெக்டா இருக்குமா? இயேசு கிறிஸ்துவே ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டதுனால எப்படி பல கோடி ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு ஜீவன் யாருக்காக கொடுத்தாரு, யாரை மீட்கிறது கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எங்க பிறந்தாருன்னா இஸ்ரேல் நாட்டுல பிறந்தார், கரெக்டுங்களா? நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில இருக்கிறோம், சரிங்களா? இப்ப நமக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் நேரடியா ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியா எதுவும் என்ன பண்ணல, தொடர்பு இல்லை. அப்ப அங்க பிறந்த இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக எப்படி மரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரு இல்ல யாரை மீட்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது அது நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் நேரடியா சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், கரெக்டுங்களா? நேரடியா எதுவும் ரத்த சம்பந்தமான உறவு இருக்கா? இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் அந்த இன்னொரு நபருக்கு என்ன சம்பந்தம்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி மரிச்சார்ன்றத என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்பனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்ப பதில் சொல்லுவீங்க, இருக்குங்களா? நமக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்குது? அப்பனா ஆதாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா அப்படியே பின்னாடியே போனோம்னா முதல்ல பிறந்த ஒருத்தர் இருப்பார்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டார், அவர் தான் ஆதாம். இப்ப ஆதாம்ல ஓடின ரத்தம் தான் யாருடைய உடனே ஓடிட்டு இருக்கு. அப்ப ஆதாம் நமக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சம்பந்தமான உறவுல இருக்கிறாரா? கரெக்டுங்களா? கரெக்டா இல்லைங்களா? இப்ப ஆதாமுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பாவுக்கு 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 எல்லாருக்கும் ஆதியில ஒரு அப்பா இருந்திருப்பார்ல, ஃபர்ஸ்ட் அப்பா, அவர்தான் யாரு? ஆதாம். சோ இப்ப ஆதாமுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சம்பந்தமான தொடர்பு இருக்கு. அது வசனத்துல இருந்து பார்க்கலாம், பாருங்க, படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்டு பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால என்ன பண்ணிருக்கிறாரா? அப்ப மனுஷன் ஒருத்தர் இந்த பூமியில வந்து இருக்கிறார் அப்படின்னா அவர் முதலாவது மனுஷன் ஆதாம். அப்பனா அதுக்கப்புறம் மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா யாருடைய சந்ததி தான் இருக்கணும்? ஆதாமுடைய சந்ததி தான். அந்த ஒரே சந்ததியிலிருந்து ஒரே ரத்தத்துல இருந்து தான் எல்லா மனுஷங்களையும் என்ன பண்ணிருக்காரா தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு.
அப்பனா இந்த ஒரே ரத்தத்தினால உண்டாக்கப்பட்டோம் அப்படின்னா இப்ப ஆதாமுக்கும் நமக்கும் நேரடியா என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. அடுத்தது ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆதாம் உண்டாக்குனது இயேசு கிறிஸ்து. ஓகே, வேற ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? யோசேப்பும் மரியாளும் எங்க இருந்து வந்தாங்கன்னா ஆதாம்ல இருந்து வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்துக்கும் ஆதாம் தொடர்பு இருக்கு. ஓகே, சரி, இப்படி யோசிக்கிறீங்க. இன்னும் வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? சரி, வசனம் சொல்லுது பார்க்கலாங்களா? ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சோ அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், இவர் யாரு? முந்தின மனுஷனாகிய ஆதாம். அவர் தான் ஒரிஜினல் ஆதாம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா முத ஜீவன் மனுஷனா படைக்கிறதுக்கு ஒருத்தருக்குள்ள வச்சார் இல்லையா நம்முடைய ஆண்டவர். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா முதலாவது வந்த ஆதாம். அடுத்த வசனம் அவரை மட்டும் ஆதாம்னு சொல்லல, ரெண்டாவது ஒரு ஆதாம் வராருங்களா. அவர் யாருன்னு பார்த்தோம் பிந்தின ஆதாம். அப்பனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாம் இருக்கிறாரு, ரெண்டாம் ஒரு ஆதாம் என்ன பண்றாரு இருக்கிறாரு. அவர் முந்தின ஆதாம், இவர் யாரு? பிந்தின ஆதாம். அப்பனா முந்தின ஆதாம் நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம், கரெக்டுங்களா? நம்முடைய அப்பாவாகிய ஆதாம், மனுஷங்களுடைய முதல்ல ஆதி தகப்பன் யாருன்னு பார்த்தோம்னா முதல் இருக்கிற ஆதாம். இப்ப பிந்தின ஆதாம் அப்படின்னா அவர் மூலமா தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் உயிரடைய போறாங்களாம், உயிர்த்தி எல்லாம் போறாங்க. அப்பனா அந்த பிந்தின ஆதாம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. எந்த வகையில அவர் முந்தின ஆதாம், எந்த வகையில இவரு பிந்தின ஆதாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் அப்படின்ற ஒருத்தரால இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. கரெக்டுங்களா? அவரு கீழ்ப்படியாம போனதுனாலதான் உலகத்துக்கு என்ன வந்துச்சு? அவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் வந்துச்சு. அப்ப அவருடைய பிள்ளைகளா பிறக்கிற எல்லாருக்குமே என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவம், அதனால மரணம் அப்படின்றது சந்தை எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அப்ப அந்த ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு கொடுத்த சொத்து என்னது? இதெல்லாம் சொத்தா பிரதர்? சாபம் பிரதர், சாபம். கேட்டீங்களா? அப்ப மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒட்டுமொத்த சந்ததிக்கும் வருவதற்கு காரணமா யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ஆதாம். அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம். இவர் தான் என்ன பண்ண போறாருன்னா இந்த ஆதாமுடைய சந்ததியா பிறந்து மரிச்சு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லாம இறந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமா அது ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் மீண்டுமாக உயிர் திறப்ப போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் திறப்பது மாத்திரம் கிடையாது, அவங்க இழந்து போன அந்த ஜீவனை திரும்பமா கொடுக்க போறது யாரு? பிந்தின ஆதாம் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆதாம் பாவம் செஞ்சாரு, அதனால மரணம் வந்துச்சு. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த பரிபூரணமான ஜீவன் என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. அதனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பவிச்சு இல்லையா. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆதாமுடைய சந்தையா வரக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே மரிக்கிறாங்களா இல்லையா? மரணம் அப்படின்ற விஷயம் வருதா இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் சாகிறதுக்கு யார் காரணம்? ஆதாம் தான் காரணமா? பாவம், இந்த ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆதாம் தான் என்ன பண்ணிட்டாரு? முத தேவனுக்கு எப்படியா கீழ்படியாம போகணும்ன்றத என்ன பண்ணாரு? செஞ்சுட்டு அதை செஞ்சது மாத்திரம் இல்ல, அவங்க சந்ததியா வர ஜனங்கள் எல்லாருக்கும் என்னாச்சு? எப்படி தேவனுக்கு பிரியமா
அவர் கீழ்ப்படியாம வாழணுன்றதுக்காக என்ன பண்றது கத்து கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லாங்களா? சரி, இப்ப ஆதாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவர் எத்தனை பாவம் செஞ்சாரு? எத்தனை பாவம் செஞ்சாரு? இல்ல எத்தனை பாவம்னு கேட்டேன், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். சாப்பிட வேணாம்னு சொன்னாதான் என்ன பண்ணிட்டாரு? ஓகே, இப்ப இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல, நம்மளையும் கூட என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். நாம எத்தனை பாவம் செய்யறோம் ஒரு நாளைக்கு? அதையாவது என்னன்னு பார்க்கும்போது கணக்கு என்ன பண்ணிருக்கோம்? சாப்பிட வேணாம் சொன்னது சாப்பிட்டாரு பிரதர், நம்மளும் சொல்லும் போது என்ன யோசிக்கிறோம்? அது கணக்கே இல்லை பிரதர். அப்பனா இப்ப நான் எல்லாருக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப அது ஆதாம் செஞ்ச தப்பு தான் காரணம் எல்லாருக்கும் மரணம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. என்ன பண்ணாருன்னா அவர் தவறு செஞ்சு பாவியா ஆயிட்டாரு. அப்ப அந்த பாவியா இருந்து அவருக்குள்ள பிறக்கிற எல்லாருமே எப்படிதான் பிறக்கிறாங்க? பாவத்துலதான் பிறக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சரீரத்துல பாவம்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப எல்லாருக்கும் மரணம் வருது அப்படின்னா என்ன காரணம்? ஆதாமுடைய தவறு மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சோ மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்துல ஏன் வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினுடைய விளைவினால மரணமும் எங்க வந்துச்சு? உலகத்துக்குள்ள வந்துச்சு. கரெக்டுங்களா? அப்புறம் மற்ற எல்லாருக்கும் மரணம் வந்துட்டு இருக்கே பிரதர், அதுக்கும் ஆதாம் செஞ்ச பாவம் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா, அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க? எல்லா மனுஷரும் பாவம் செய்த படியால். வசனம் கவனிக்கிறீங்களா? அப்ப எங்களை பாவின்னு சொல்றீங்களான்னு கேக்குறீங்களா? சொல்றதுனால தப்பு ஏதாவது இருக்குதா? எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளவும் என்ன பண்ணுச்சு? வந்துருச்சு. அப்ப ஆதாம் செஞ்ச பாவம் மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்? அநேக பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பனா பாவமே நான் செய்ய இல்ல பிரதர், நான்லாம் பாவியே கிடையாது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வேணும்ல? ஆதாரம் வேணும்ல? அப்ப பாவமே இல்லாத ஒருத்தர் சாக முடியுமா முடியாதா? அதான் பாவம் இல்லாம இருக்கிறாருன்னா அவருக்கு மரணம் வருமா? அப்ப எல்லாரும் சாவறாங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே பாவிகள். கரெக்டுங்களா? சோ என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆதாம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாவத்தினுடைய விளைவினால மரணம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாவம் செய்யாத மனுஷனே இல்ல அப்படின்னு நான் என்ன பண்ணல சொல்ல. வசனம் சொல்லுது 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்ப மனுஷங்க எல்லாம் பிறக்கும் போதே, அதான் தாவீது அழகா சங்கீதத்துல பாட்டு பாடிட்டார். படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 51:5ஆம் வசனம். சங்கீதம் 51:5ஆம் வசனம். இதோ நான் துர்க்கத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் எப்படி உருவான அப்படின்னா முதல்ல தாயினுடைய வயிற்றுல கருவா உருவாக்குறான்ல, அப்ப உருவாக்கும் போதே என்ன குணத்துலதான் உருவானாருங்களா? துர்குணத்துலதான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். அப்ப கர்ப்பம் தரிக்கும் போதே இந்த பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது? அப்படியே அடுத்தடுத்த மனுஷங்களுக்கு என்ன பண்ணுது? தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால இந்த பாவத்துடைய சம்பளம் என்னவாதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போய் என்ன பண்ணுது? முடியுது. அப்படின்னா ஆதாம் மரிச்சாரு, அதே மாதிரி ஆதாமுக்குள்ள இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆதாமுடைய சந்ததி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம், இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர் எல்லாருமே யார் தான்?
ஆதாமுடைய சந்ததி தான். ஆதாம் எப்படி மரிச்சாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்க முடியும். கரெக்டுங்களா? எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில வரும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், கஷ்டம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் என்ன பண்ணும், வரும். இப்ப ஆதாமுக்குள்ள பிறக்கக்கூடிய எல்லாருடைய நிலைமையும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் மரணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்பனா இந்த மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்கு அவங்க அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா, வழியே இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போறவங்களுக்கு மீட்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா? அதான் எவ்வளவுதான் தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டாலும், ஒரு மரண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன், துக்க வீட்டுக்கு, அங்க அவங்க மரிச்சிருக்கிற ஒரு விஷயத்தையும் அங்க ஜனங்கள் அதை பார்த்து அழுகிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு யாருடைய இருதயம் தான் வந்து கண் கலங்காது? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையே வராது சொல்ல முடியுமா? அப்பனா எல்லாருமே இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய வேதனைகளை, கொடுமைகளை, அதனுடைய தாங்க முடியாத துக்கம் என்ன அப்படின்றது எல்லாரும் என்ன பண்ணிருக்கு, புரிஞ்சிருக்கு. நம்மளும் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அப்பனா இந்த மரணத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த மரணம் யார் வரைக்கும், எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளமானவன். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். அப்பனா மோசே எப்ப வாழ்ந்தாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதாம்ல ஆரம்பிச்சு மோசே வரைக்கும் தான் இருந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? இனிமேலும் என்ன பண்ணும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்பனா இங்க மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஏன் சொல்லணும்? அப்பனா ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னா, பாவமே செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தா கூட அவங்களும் இந்த பாவம் என்ன பண்ணும், ஆண்டு கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அப்படின்னா, மோசே வரைக்கும், அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சுக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏன் ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிருக்கலாம் இல்லையா வசனம்? ஏன் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இந்த மோசேக்கு அப்புறம் இந்த மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணாரு, உண்டாக்குனார். அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு இல்லையா, கட்டளைகள். அந்த கட்டளைகளை சரியா அவங்க கை கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பெற்றுக்கொள்ளலாம் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இப்போ நியாயப்பிரமாணத்தினால ஒரு நீதி கிடைக்குது. அது என்ன நீதி அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை சரியா செஞ்சு முடிச்சிட்டாங்க, கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் அப்படின்ற விஷயம் போயிட்டு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு இதனால பிழைப்பாங்க அப்படின்னா இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும், ஜீவன் கிடைக்கும். சோ இந்த ஒரு கட்டளை என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. சோ என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களும் கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளின் படி செய்கிறவன் எவன் என்ன பண்ணுவான், அவைகளால
பிழைப்பான் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றார். கொடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணாருன்னா கட்டளையா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. ஆனா யாராவது அந்த கட்டளையை கடைபிடிச்சு தேவன் கிட்ட ஜீவனை வாங்கிட்டவங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருக்கிறாங்களா பைபிள்ல? அதாவது இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே கீழ்ப்படிஞ்சு அதை கை கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்றத வசனம் என்ன பண்ணிடுச்சு சொல்லிடுச்சு. தேவனும் அதை கட்டளை என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பழைய ஏற்பாட்டுல இந்த ஜீவனை வாங்கினவங்க இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். சரி, அப்படியே நீங்க யோசிங்க. இன்னொரு விதமா கேட்கிறேன், யாராவது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறவங்க யாரா இருக்காங்களா? அப்ப ஆதாம் மரிச்ச மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க மரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல வாங்கல. அப்ப நியாய பிரமாணத்தினால ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறாரு. ஆனா அந்த நியாய பிரமாணத்தை சரியா கை கொண்டு என்ன பண்ண முடியல, அந்த ஜீவனை வாங்கிக்க முடியல. அதனால நியாய பிரமாணம் தப்புன்னு சொல்லலாமா? தேவனுடைய கட்டளைகள் தப்புன்னு சொல்லலாங்களா? இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நியாய பிரமாணத்துக்கு உள்ள ஒரு உண்மையை வச்சிருந்தார், ஒரு நீதி வச்சிருந்தார். அந்த நீதியின் அடிப்படையில ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் மீட்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதன் மூலமாக செய்யறாருன்னா அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள ஒரு நீதி வச்சிருந்தார், ஒரு கட்டளை வச்சிருந்தார். அந்த கட்டளையின் மூலமாக இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கிற ஏற்பாடு என்ன பண்றாரு பண்றார். அது என்ன பிரதர் கட்டளை அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23 25 வசனம் வரை. 23ஆம் வசனம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு வழி கொடுக்க வேண்டும். யாத்திராகமத்துல அந்த நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய கட்டளைகள்ல இதுவும் ஒரு சில கட்டளைகள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை யாராவது யாருக்கு சேதம் உண்டாக்கிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னொருடைய ஜீவன் எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரை கொலை பண்ணிட்டார், சரிங்களா? அப்போ ஒருத்தர் எடுத்தார் அப்படின்னா இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா ஜீவனுக்கு ஜீவன் என்ன பண்ணணும். அப்ப கொலை பண்றாருன்னா அடுத்து இவர் என்ன பண்ணணும்? இவர் ஒருத்தருடைய ஜீவன் எடுத்தார்ல, அதனால இவருடைய ஜீவன் என்ன பண்ணப்படணும்? எடுக்கப்படணும். ஒருவேளை கண்ணை குத்தி காயப்படுத்திட்டாரு இல்ல சேதப்படுத்தா அப்படின்னா இவருடைய கண்ணு என்ன பண்ணணும்? கண்ணு என்ன பண்ணணும்? இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையா இருக்கும் இல்லையா? அதாவது ஒருத்தவங்க என்ன இன்னொருத்தவங்க பண்றாங்களோ அதே விஷயம் இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்ப பல்ல உடைச்சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? இவரோட பல்லு என்ன பண்ணணும்? அப்பனா இந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா மனுஷங்கள்ல யாருமே என்ன பண்ண முடியாது, ஜீவனோட இருக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல இன்னொருத்தவங்களுடைய காயத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் ஒருத்தர் காரணம் என்ன பண்ணிடுறாங்க, ஆயிடுறாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கட்டளைக்கு தேவனே என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்படுகிறார். அப்போ ஒரு கண்ணை சேதமாக்கிறார் அப்படின்னா நல்லா இருக்கிற இன்னொரு கண் என்ன பண்ணப்படணும்? பலி கொடுக்கணும், பழி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலா அப்போ சரி நிகர சமான விலை, ஆன்டிலியூட்ரான், மீட்கும் பொருள் சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் ஜீவனை எடுத்தாருன்னா அதுக்கு மீட்கும் பொருளா என்னத்தை கொடுத்தாக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஜீவன் தான் கொடுக்கணும்.
ஒருவேளை கண்ணை சேதமாக்கிட்டாருன்னா அதுக்கு மீட்கும் பொருளா என்ன கொடுக்கணும்? அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கண்ணு என்ன பண்ணணும்? அவருடைய கண்ணு பலி கொடுக்கணும். அப்படின்னா இப்ப இந்த ஆன்டிலூட்ரான் அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுடைய கட்டளைகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மீட்கும் பொருளா இப்போ ஆதாம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டார். இப்ப அதுக்காக யாருடைய ஜீவனை எடுத்தா ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற கட்டளை நிறைவேறும். இல்ல ஆதாம் மீட்கணும் அப்படின்னா இப்ப ஆதாம மீட்கணும் அப்படின்றதுக்காக அவர் இழந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவனை வேற யாராவது என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப ஈக்குவலா ஜீவன் கொடுக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும்? சரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான விலையா என்ன பண்ணும்? இருக்கும். இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது பாவம் உள்ள மனுஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம். கரெக்டுங்களா? பாவம் செஞ்சதுனால பாவி ஆயிட்டாரு. அதனால அவர் என்னத்தை இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ணிட்டாரு? அவர் பரிபூர்ணமான ஜீவன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? யாராவது சொல்லுங்களேன். இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா பாவம் செஞ்சதுனால அவருடைய ஜீவனை இழந்துட்டார். அது எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னா பரிபூர்ணமான ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பாவமே இல்லாத ஒரு ஜீவன். கரெக்டுங்களா? அது போனதுனாலதான் இவர் பாவியாவே என்ன பண்ணிட்டாரு? ஆயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. இப்ப இந்த பாவமுள்ள மனுஷனை மீட்கணும் அப்படின்னா பாவம் இல்லாத மனுஷனுடைய ஜீவன் என்ன பண்ணப்படணும்? கொடுக்கணும். இப்போ அந்த பக்கம் பாவமுள்ள மனுஷன் இருக்கிறாரு ஆதாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் எதை இழந்தாரு? தன்னுடைய பரிபூர்ணமான ஜீவன். கரெக்டுங்களா? ஒருவேளை பாவம் செய்யாம ஆதாம் இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு? உயிரோட தான் இருந்திருப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லையா? அப்ப அவருக்குள்ள மரணம் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இழந்திருக்கிறான். அது எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னா பரிபூர்ணமான ஜீவன். இப்போ இந்த பாவமுள்ள மனுஷன் ஆகிய ஆதாம மீட்கணும் அப்படின்னா அவர் இறந்து போன பாவம் இல்லாத ஒரு ஜீவன் என்ன பண்ண யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். அப்ப பாவம் இல்லாத மனுஷனா ஒருத்தர் வந்தாதான் யார மீட்டெடுக்க முடியும்? ஆதாம மீட்டெடுக்க முடியும். சரி, இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்போ பாவத்துக்குள்ள ஆதாம் போனதுனால பரிபூர்ணமான ஜீவனை இழந்துட்டாரு. இப்ப ஆதாம மீட்கணும், அந்த பாவமுள்ள மனுஷனை மீட்கணும் அப்படின்னா அவர் இழந்து போன பாவம் இல்லாத ஜீவன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுக்காக ஒருவேளை ஒரு காளை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இல்ல ஒரு ஆடு இருக்கு, அதனுடைய ஜீவனை கொடுத்து ஆதாம் இழந்து போன அந்த பரிபூர்ணமான ஜீவனுக்கு ஈக்குவலா இதுதாங்க சரி நிகர் சமான விலை இல்ல ஈடு பலி மீட்கும் பொருள் அப்படின்னா இந்த மனுஷனுடைய ஜீவனுக்கு காளையினுடைய ஜீவன் ஈக்குவலா இருக்குமா? ஒரு சரியான விலையா இருக்குமா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 10,000 ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சிருக்கோம்னா 5,000 ரூபாய் கொடுத்தா அந்த நகை மீட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பொருள் 10,000க்கு என்ன பண்ணிருக்கு? அடமானம் போயிடுச்சு. அப்பனா ஆதாமுடைய ஜீவன் போயிடுச்சு, அது பரிபூர்ணமான ஜீவன். அந்த ஜீவனுக்கு காளையினுடைய ஜீவன் ஈக்குவலா இருக்குமா? அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய காளை பலி செலுத்தினாங்க, ஆட்டுக்கடா பலி செலுத்தினாங்க. இப்படி செலுத்தினதுனால ஆதாமுடைய ஜீவன் மீட்கப்பட்டுச்சுங்களா? படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களையும் நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, இவருக்குள்ள ஜீவன் இருக்கு இல்லையா, இத பலியாகிறதுனால
மனுஷனுடைய பாவங்களையோ இல்ல மனுஷங்களையோ மீட்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா மீட்க முடியாது. ஏன்னா மனுஷனுடைய ஜீவன் அப்படின்றது மிருகங்களை ஜீவனை காட்டிலும் மேலானது. ஒரு தராசுல இந்த பக்கம் மனுஷனுடைய ஜீவனையும் இந்த பக்கம் மிருகத்துடைய ஜீவனையும் வச்சா எது பெருசு? இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையா பார்த்தா ரெண்டும் ஒன்னாதான் பண்ணுது. எங்களுக்கு என்ன பண்ணுது அப்படி சொல்றீங்களா? தேவன் ஆதாம படைக்கும் போது மிருக ஜீவன்களையும் படைச்சாரு, ஆதாமையும் படைச்சாரு. கரெக்டுங்களா? இப்ப ஆதாம் அவங்களை காட்டிலும் மேன்மையானவர் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? மனுஷனை மட்டும் எப்படி படைச்சாருன்னா தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சார். மிருகங்கள் அப்படி படைச்சாரா? அடுத்த மனுஷனை படைச்சிட்டு ஒட்டுமொத்த மிருகத்தையும் ஆண்டு கொள்ற அந்த ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண மனுஷனுக்கு தான். அப்படின்னா இந்த மனுஷனுடைய ஜீவன் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலா ஏதாவது மிருகத்தினுடைய ஜீவன் கொடுத்தா ஆதாம மீட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது. சரி, மிருகத்தை விட்டுடலாம். அடுத்து ஆதாமுடைய சந்ததியிலிருந்து யாராவது ஒருத்தர் வர இந்த மாதிரி ஆதாம் தெரியாம பண்ணிட்டாருங்க பாவம், எங்க தாத்தா இல்ல எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்குறேன், அந்த ஜீவன் மூலமாக ஆதாம மீட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு ஒருவேளை ஆதாமுடைய சந்ததியா இருக்கிற நாம யாராவது போய் சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன், நம்முடைய ஜீவன் ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகுமா? இருக்காதா? எப்படி? நாம பாவி. ஓகே, வேற யாராவது? இப்போ நாம யாராவது மனுஷத்துல இருந்து வந்து இந்த மாதிரி நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், அதனால தேவனே நீங்க ஆதாம் என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க, அவர் அடமானத்துக்குள்ள போன அந்த ஜீவனை என்ன பண்றீங்க, திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு நாம யாராவது சொல்றோம் அப்படின்னா தேவன் என்ன சொல்லுவார்னா, தராசுல இந்த பக்கம் ஆதாமுடைய ஜீவனையும் இழந்து போனார்ல அதையும் இந்த பக்கம் நம்முடைய ஜீவனையும் வச்சாருன்னா ரெண்டும் என்ன பண்ணாது, ஈடாகாது. ஏன் அப்படின்னா ஆதாம் இழந்து போனது என்ன ஜீவன் தெரியுங்களா? பரிபூர்ணமான ஜீவன். அப்பனா பாவமே இல்லாத ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இழந்திருக்கிறார். அப்ப அதை மீட்கணும் அப்படின்னா எந்த ஜீவன் தான் கொடுக்கப்படணும்? பாவம் இல்லாத ஜீவன் தான் கொடுக்கப்படணும். ஏன் நம்முடைய ஜீவனை கொடுத்தா அது ஈக்குவல் ஆகாது அப்படின்னா அது இழந்து போனது பரிசுத்தம் உள்ள, அதுவும் என்னப்பா பாவம் இல்லாத ஜீவன், நம்ம கிட்ட இருக்கிறது பாவம் உள்ள ஜீவன். சரிங்களா? அதனாலதான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். சங்கீதம் 49:7-8 வசனங்கள். சங்கீதம் 49:7-8 வசனங்கள். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. கூடாது. என்ன கூடாது? என்ன கூடாது? ஈக்குவல் ஆகாது, ஒத்து போகாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் இது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்கவும் கூடாது. அப்படின்னா தன்னுடைய சகோதரனுடைய அழிவு ஒருவேளை மறிக்கப்படுறார் அப்படின்னா தேவனே அவருக்கு மரணமே வரக்கூடாது, அதுக்கு போல என் ஜீவன் என்ன பண்ணுங்க எடுத்துக்கன்னு வந்து சொன்னாலும் அவனுடைய சகோதரர் என்ன பண்ண முடியாதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அது காரணம் யார் அப்படின்னு பார்க்கணும், ஆதாம். சரிங்களா? ஆதாம் இழந்து போனது என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல பரிபூர்ணமான ஜீவன், அந்த பரிபூர்ணமான ஜீவனை மீட்கணும் அப்படின்னா அதே பரிபூர்ணமான ஜீவன் அப்படின்னா பாவம் இல்லாத ஜீவன் என்ன பண்ணப்படணும், பலியா கொடுக்கப்படணும், மீட்கும் பொருளா கொடுக்கப்படணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஆதாம் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். சரி, மிருக ஜீவன்கள் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது பிரதர். அடுத்தது இங்க மனுஷங்களுடைய ஜீவன் என்ன பண்ணாது, ஆதாம் இழந்து போன ஜீவனுக்கு ஈடாகாது. சரி, வேற விதமா யோசிக்கலாமா? பரலோகத்துல இருந்து ஏதோ ஒரு தேவதூதன் வந்து
நான் வந்து இந்த பாவமுள்ள மனுஷனாகிய ஆதாம விழுந்து போனார் இல்லையா, அவர் இழந்து போன ஜீவன் வந்து பரிபூர்ணமான ஜீவன் இல்லையா, அதுக்கு பதிலா என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்திற்கு ஒரு தூதன் வந்து சொல்றார். அந்த தூதனுடைய ஜீவன் அப்படின்றது மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகுமா? ஈக்குவல் ஆகுமா? ஆகுமா ஆகாதுங்களா? நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ஆகுன்ற மாதிரி ஆகாதுங்களா? ஏன் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, தூதர்களுடைய ஜீவன் அப்படின்றது மனுஷங்களுடைய ஜீவனை காட்டிலும் மேலானது. அப்ப அந்த தராசுல வச்சோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இதுக்கு அது ஈக்குவலா ஆகாது. மனுஷனுடைய ஜீவன் கீழே போயிடும், தூதர்களுடைய ஜீவன் என்ன பண்ணும்? அப்ப அது வந்து சரிநிகர் சமான விலையா, ரேன்சமா, மீட்கும் பொருளா ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக முடியாது. ஏன் அப்படின்னா படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கருத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சோ இப்ப மனுஷங்களை எப்படி தேவன் படைச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவ தூதர்களும் சற்று என்ன பண்ணிட்டாருங்களா, சிறியவனா உண்டாக்கிட்டார். அப்படின்னா அப்ப பெரியவங்க யாரு, சின்னவங்க யாரு? தேவதூதர்கள் நம்மளை காட்டிலும் பெரியவங்க, பெரிய ஜீவன். சரிங்களா? அப்ப நம்முடைய ஜீவனுக்கு என்ன பண்ண முடியாது. அப்பனா இந்த பாவமுள்ள மனுஷனாகிய ஆதாம மீட்கிறதுக்கு தேவதூதர்கள் ஜீவனை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. அப்பனா இந்த பாவமுள்ள மனுஷனாகிய ஆதாம் இவரை மீட்கணும் அப்படின்னா அவர் இறந்து போன அதே பாவம் இல்லாத ஜீவன் என்ன பண்ணப்படணும், கொடுக்கப்படணும். அதுக்கு மிருகங்களுடைய ஜீவனோ இல்ல மனுஷங்கள், அதுக்கப்புறம் பாவமுள்ள மனுஷங்களுடைய ஜீவனோ தூதர்களுடைய ஜீவனோ என்ன பண்ண முடியாது ஈக்குவலா. அப்ப மீட்கும் பொருளை என்ன பண்ண முடியாது, இவங்க எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப அந்த பாவமுள்ள மனுஷங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:16 வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு கிறிஸ்தாந்தரம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீதிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இப்போ இந்த பிரதான பாவி சொல்றாரு இல்லையா, யார் சொல்றாத, யார் சொல்றாத? பவுல் சொல்றாரு. இப்ப பவுல் யாரா அப்படின்னு பார்த்தோம்னா, பாவியில பிரதான இருக்கிறவங்களே, இங்க இருக்கிறவங்களே யாருங்க ரொம்ப மோசமான பாவி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பிரதர் என்ன தவிர சுத்தி இருக்கிற எல்லாருமே. பவுல் என்ன சொல்றாரு? அப்ப பவுலே பிரதான பாவினா அப்ப மத்த ஜனங்கள் எல்லாம் எந்த நிலைமைக்கு வர முடியும்? அப்படின்னா எல்லாருமே பாவிகள். அதுவும் எப்படிப்பட்ட பாவிகள் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. என்ன பார்த்தோம்னா எல்லாருமே வழி விலகி ஏகமா என்ன பண்ணிட்டாங்களா, கெட்டு போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தர் கூட. அப்பனா இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இதுல யாராவது வந்து ஆதாமுக்கு ஈக்குவலா என் ஜீவனை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றீங்க, மீட்டுக்குங்க தேவனே அப்படின்னு சொன்னா தேவனுடைய சட்டம் என்ன பண்ணாது. ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு. அப்ப ஆதாம் என்ன ஜீவனை இழந்தாரோ அதே மாதிரியான ஜீவன் என்ன பண்ணப்படணும், பலியா கொடுக்கப்படணும். அப்படின்னா யார் தான் இந்த வேலையை செய்ய முடியும்? யார் தான் தேவனே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு ஆதாம மீட்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆதாம் எப்படி பூமியில வந்து பிறந்தாரோ, மனுஷனா இருந்தாரோ, அதே மாதிரி ஒரு மனுஷனா இந்த பூமியில வந்து என்ன பண்ணணும்,
பிறக்கணும், அவருடைய ஜீவன் பாவம் இல்லாம இருக்கணும். அவர் மரிச்சாதான் அந்த ஜீவன் யாருடைய ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகும்? ஆதாம் இழந்து போன ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகும். அப்படியாக நான் யாரை இந்த காரியத்துக்காக அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்ற சத்தம் பரலோகத்துல கேக்குது. தேவன் கேட்கிறார், இந்த மாதிரி ஆதாம் இழந்து போன ஜீவனை மீட்கணும் அப்படின்னா அதுக்கு உரிய ஒரு ஜீவன் என்ன பண்ணணும்? விலையா கொடுத்து அவரது மீட்க முடியும். இந்த வாய்ப்பு இருக்குது, யாருங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படியே ஒரு சத்தம் பொறுமையா பரலோகத்துல என்ன பண்ணுது? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு யார் சொன்னது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வருவதற்கு என்ன பண்ணாரு? தயாரானார். எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தையும் ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். சோ தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. ஏன் இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவரா இந்த பூமிக்கு மாற்றப்பட்டார்? ஏதாவது யோசிக்க முடியுதுங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தூதர்கள் ஆதாமை மீட்கிறதுக்கு ஈக்குவலா அவருடைய ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தூதருடைய ஜீவன் மேலானது. தேவ தூதர்களும் சற்று சிறியவரா யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சாரு. இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களும் சற்று சிறியவரா ஆக்கப்படணும் அப்படின்னா, அப்படி ஆக்கப்பட்டாதான் ஒருவேளை பரலோகத்துல இருந்து அங்கேயே ஜீவனை கொடுத்தாருன்னா என்ன பண்ண முடியாது? அந்த ஜீவனும் இந்த ஜீவனும் ஈக்குவல் ஆகாது. அப்பனா தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்ட நிலைமை தான் எந்த நிலைமை? இந்த மனுஷ நிலைமை. இந்த மனுஷ நிலைமைக்கு யார் வந்தது? அப்படிங்களா? அப்படியா கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த நிலைமைக்கு வந்தாரு பூமிக்கு வரும்போது? தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்ட நிலைமை. அப்படின்னா இந்த மனுஷீக நிலைமைக்கு ஏன் மனுஷனா வந்து பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நிலைமையிலிருந்து ஜீவனை கொடுத்தாதான் யாருக்கு ஈக்குவலா கொடுக்க முடியும் ஜீவனை? ஆதாமுடைய ஜீவன் இறந்து போனதுக்கு ஈக்குவலா என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அந்த மீட்கும் பொருளை, அந்த ஈடுபலிய, அந்த ரேன்சம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதார வசனம் படிச்ச மாதிரி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இல்ல தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டு மனுஷிக நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு போது யோசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது கிறிஸ்துவ பத்தி, இங்க ஆண்டவர் பத்தி? ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்படின்னா ஏன் இங்க மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிலைமைக்கு தான் வந்தாரு. அந்த நிலைமையில இருந்து அவர் ஜீவனை கொடுத்தாதான் யாருடைய ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகும்? ஆதாமுடைய ஜீவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ணும்? ஆகும். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சோ ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவேளை தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? மனுஷகுமாரன் ஏன் சொல்லப்படணும்னா, இந்த மனுஷங்களை மீட்கிறதுக்காக மனுஷனாவே என்ன பண்றாரு? பூமிக்கு வந்துட்டார். வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? ஏன் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. இங்க வசனத்துல என்ன சொல்லுது? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க என்ன பண்ணாருங்களா? வந்தாருங்களா? அப்பனா அந்த மீட்கும் பொருளா வந்திருக்கிறார். யாருக்கு? யாருக்கான மீட்கும் பொருள் அவரு?
ஆதாம் இறந்து போன ஜீவன் அப்படின்னா ஆதாமுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிருக்கிறார் வந்து இங்க மீட்கும் பொருளா ஆயிருக்கிறார். அப்படின்னா ஆதாம மீட்கணும் அப்படின்னா அதுக்கான மீட்கும் பொருள் அப்படின்றது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மீட்கிறதுக்காக வந்து என்ன பண்ணாருன்னா பரலோகத்திலிருந்து மனுஷ சாயலா என்ன பண்ணாரு, அதுவும் குழந்தையா பிறந்தாரு. அப்படி குழந்தையா பிறக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம், இப்படி ஒரு மனுஷன் ஆனதுனால. ஏன் அப்படின்னா இப்படி மனுஷனா வந்து பிறந்ததுனால ஆதாம மட்டும் மீட்க போறது இல்ல, மாறாக ஆதாமனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாவம் மரணம் வந்துச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுப்பாரா அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்க போகுது. அதே மாதிரி அவர் இருந்து போன ஜீவனுக்கு ஈக்குவலா ஜீவனும் எல்லாருக்கும் என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. சோ அப்படியா பார்க்கும்போது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க, மத்திய 1:21 மத்திய 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். சோ இயேசு என்ற பெயர் ஏன் அப்படின்னா தம்முடைய ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கி என்ன பண்ணுவாரு, எப்படி ஜனங்களை மீட்பதற்கான, அதாவது அவங்களுடைய பாவங்கள் நீக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் மரணத்துல இருந்து இவர் மீட்க முடியும், அவங்களுக்கு ரட்சகரா இவர் எப்படி ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மீட்கும் பொருளா தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா இந்த பூமிக்கே வந்தாரு. அப்படி வந்தது நிமித்தமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, ரோமர் 8:3 ரோமர் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் இங்க வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. என்னன்னா மாம்சத்திலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தால ஜீவன் அதை கை கொண்டீங்கன்னா கிடைக்கும் தேவன் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியல, யாராலையும் கை கொள்ள முடியல. அப்ப அந்த நியாயப்பிரமாணமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த தேவன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை செஞ்சு காமிச்சாரா எல்லாருக்கும் ஜீவன் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். தேவன் எப்படி இந்த பாவத்திலிருந்து இந்த மரணத்திலிருந்து ஜனங்களுக்கு மீட்பை உண்டாக்கி கொடுத்தார் அப்படின்னா அவருடைய மகனை என்ன பண்ணிட்டார், அதுக்காக தன்னுடைய குமாரனையே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணிட்டாருங்களாம் தீர்த்து, அது நிமித்தமாக ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, மீட்டுட்டாரு. அப்படி மீட்டது நிமித்தமாக அவருடைய சந்ததியா இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணது, ஒரு மீட்பு கிடைக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த மேலான நிலைமை பரலோக நிலைமை விட்டுட்டு பூமிக்கு மனுஷனா வந்தாரு சொல்றோம் இல்லைங்களா. சாதாரணமா சொல்லிட்டோம், கரெக்டுங்களா? நீங்களும் சாதாரணமா கேட்டீங்க, கரெக்டா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனா வந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சிலாம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா இல்லையா? நிறையவே இருக்குங்களா? சரி, நம்ம வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சிங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பயங்கர சண்டை, அதனால அடிச்சு ஒண்ணு கொண்டுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க சண்டை போட்டுக்குது, நிறைய செத்து போகுது. என்ன பிரச்சனையே தெரியல. இப்ப என்ன தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம எல்லாருக்கும், இந்த மாதிரி அந்த கரப்பாம்பூச்சிங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில இருந்தா அதை அவங்கள வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சி தானே, உங்களுடைய ஜீவனை யாராவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி பிரச்சனை என்ன பண்றேன் நானு சரி பண்றேன்னு ஒரு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பிரதர், என்னோட ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எத்தனை கரப்பாம்பூச்சியை வேணா கொல்றேன்.
ஆனா அந்த கர்ப்பாம்பூச்சிக்கு ஒரு பிரச்சனைன்றதுக்காக என் ஜீவன் என்ன பண்ண மாட்டானு அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய கஷ்டம், அதே மாதிரி இந்த பூமி அப்படின்றது அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி நாம. இயேசு கிறிஸ்து பரலோகத்துல தேவனுடைய குமாரன் அந்த ஒரு மேன்மையான ஒரு விஷயத்துல இருந்தார் இல்லையா, அந்த நிலைமையை விட்டுட்டு இந்த பூமியில வந்து அவர் பிறக்கணும் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், அதுக்காக இறங்கி இந்த கரப்பாம்பூச்சி கூடயே கரப்பாம்பூச்சி ஆகி அதுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன பண்றாரு, சரி பண்றதுக்கான வேலை என்ன பண்றாரு. அப்ப அவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து மரியாதை வயசுல சின்ன ஒரு கருவா, அதுக்கப்புறம் குழந்தையா, அதுக்கப்புறம் 12 வயசு, அதுக்கப்புறம் 30 வயசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கடைசியா அந்த 33 வயசுல வந்து மரிச்சார் இல்லைங்களா. அந்த 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அவர் சந்திச்ச பிரச்சனைகள், அவர் நமக்காக இவ்வளவு விஷயத்தை தியாகம் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டார் கொடுத்து. அப்படியே படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம தேவனுடைய நீதி ஆகணும். அப்ப நீதி என்ன சொல்லிருச்சுன்னா ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? இப்ப அந்த ஜீவனை இழந்து போனவங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படணும், கொடுக்கப்படணும். அப்படியாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாவத்துக்காகவும் ஆதாமுடைய மீறுதலுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்ன பண்ணப்பட்டுச்சு, பலியா. அது மாத்திரமல்ல, அவரு வந்து பிறந்ததே அவ்வளவு பெரிய தியாகம் அப்படின்னா, இந்த மனுஷங்க மத்தியில அடி வாங்கினதும் காயங்கள் பட்டதும் காரி துப்புனதும் முள்முடி சூட்டப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஆதாம் என்னதான் பிரதர் இழந்தாரு, ஜீவனை மட்டும் தானே இழந்தாரு. அதுக்காக இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் மறிக்கணுமா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, பூமிக்கு வந்துட்டாரு, ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாருன்னா, தேவன் கிட்ட தேவனே ஆதாமுக்கு நிகரா என் ஜீவனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி அவமானப்பட்டு அடி வாங்கி காயப்பட்டு அதுவும் கேலி கிண்டல் செய்யப்பட்டு ஒட்டுமொத்த உலக, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் ரோமர்களோட ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அவமானங்களையும் நிந்தனைகளையும் துக்கத்தையும் அனுபவிச்சுதான் அவர் மறிக்கணுமா? அவ மறிச்சிருக்கிறா அப்படின்னா காரணம் இல்லாம இருக்குமா? இருக்கு. இப்ப ஆதாமுக்கு நிகரா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனை கொடுத்துட்டாரு. ஜீவனை கொடுத்து ஆதாம் அவருடைய சந்ததியிலாகி ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்ண போறாரு, உயிர்த்தெழுப்ப போறார் அது நிமித்தமாக. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட உண்மைகளை வேத வசனத்தினுடைய சத்தியங்களா கொடுக்கணும்? ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டதுக்கும் அடிவாங்கினதுக்கும் இந்த அளவுக்கு தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக அவர் அனுபவிச்ச பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணிருக்காருன்னா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அது என்ன நோக்கம் அப்படின்றத நீங்க இன்னும் இந்த பாடங்களை அதிகமா கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணப்படும், புரிய வரும். சபையா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இப்படியா ஜீவனை கொடுத்து என்ன பண்ணிட்டாரா, தன்னையே என்ன பண்ணிட்டாரு, பலியா என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா முந்தின ஆதாமுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது மீட்டு இப்ப பிந்தின ஆதாமா அவர் என்ன பண்ணிட்டாரு, மறிச்சிட்டாரு.
மறுச்சு என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரிநிகர் சமான விலை அப்படின்ற மீட்கும் பொருளை இங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னா சரிநிகர் சமான விலையா, ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் கொடுத்தாரா, இல்ல ஆதாமுக்கு நிகரா கொடுத்தாரா? இங்க நான் படம் போட்டதுனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்ப இயேசு கொடுத்த ஜீவன் இருக்கு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன், அந்த ஜீவன் யாருக்கு ஈக்குவலா கொடுத்த ஜீவன்? ஒட்டுமொத்த உலகத்துக்கு எல்லாருக்காகவும் கொடுத்தாரா, இல்ல ஆதாம் இறந்து போன அந்த பரிபூர்ணமான ஜீவனுக்கு ஈக்குவலா ஜீவன் கொடுத்தாரா? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீட்பையினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கும் ஏதுவான தீர்வு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிற்று. என்னன்னு பார்த்தோம்னா ஒரே மனுஷனுடைய மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் என்ன வந்துச்சு? அப்ப அந்த ஒரே மீறுதல் பண்ண மனுஷன் யாரு? ஆதாம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாச்சு. அது யாருன்னா இன்னொரு மனுஷனால. சரிங்களா? அந்த இன்னொரு மனுஷன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன் அப்படின்றது யாருக்கு நிகரா கொடுத்தாருன்னா ஆதாமுக்கு நிகரா கொடுத்துட்டார். இப்ப ஆதாம் என்ன பண்றாருன்னா அந்த அடமான போன அவருடைய ஜீவனை மீட்டெடுக்கிறாரு. அப்படி மீட்டெடுக்கிறதுனால யாருமே அதுல மீட்கப்படுறா தெரியுங்களா உள்ள. இப்ப நமக்குள்ள ஏன் பாவம் வந்துச்சு, நம்ம ஏன் மரிக்கிறோம் அப்படின்னா ஆதாமுடைய சந்ததிகளா இருக்கிறதுனால தான். கரெக்டுங்களா? நம்முடைய அப்பா ஆதாமா இருக்கிறதுனால தான், நம்முடைய தாத்தா. சரி, ஓகே. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆதாம் மீட்கப்படுறாரு அப்படின்னா அவருடைய ஜீவன் மீட்கப்படுது அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள யாருடைய ஜீவனும் வந்து மீட்கப்படுறது? ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய அவருடைய சந்ததியா இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க? மீட்கப்படுறாங்க. படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதனால அநேகர் என்ன பண்ணிட்டாங்களா? அந்த ஒரே மனுஷன் ஆதாம், அந்த அநேகர் அப்படின்றது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாரும் தான் சேர்த்து அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க அப்படின்னா நம்மளையும் சேர்த்தான். கரெக்டுங்களா? பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன பண்றாங்களா? அப்ப அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல் அப்படின்றது யாருடைய கீழ்ப்படிதல்? அது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். அப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமிக்கு வந்ததுனாலதான், வந்தது மாத்திரமல்ல இந்த பூமியில நிறைய விஷயங்களை அவரை கொண்டு செய்யணும்னு தேவன் என்ன பண்ணாங்க? சித்தம் வச்சிருந்தாரு. எல்லாத்தையுமே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாரு? அந்த ஜீவனை கொடுத்து இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டார்? மீட்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இப்போ இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஒரு கேள்வி அதுல நம்ம கேட்கிறோம். அதுக்கான பதில் அடுத்த வசனம். சரிங்களா? இப்ப யார் வந்து கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இப்போ மனுஷனால் மரணம் என்ன பண்ணுச்சு? உண்டாயிடுச்சு. சரிங்களா? அது ஏதோ ஒரு மனுஷன். அடுத்தது மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிடுச்சு. மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் ஜீவன் என்ன பண்ணுது? கிடைக்குது. அப்போ மனுஷங்க மரணத்துக்கு போனது ஒரு மனுஷன் காரணம். மனுஷங்க எல்லாமே உயிர்த்தெழுப்பப்பட போறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு மனுஷன் காரணம். யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனுஷன்? இந்த பக்கம் யாரு? ஆதாம். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து. எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் என்ன பண்றாங்களா? அப்பனா மனுஷனால மரணம் உண்டாச்சு அப்படின்னா அந்த மனுஷன் தான் ஆதாம். அவருக்குள்ளதான் எல்லாரும் என்ன பண்றாங்க?
மறிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அப்ப மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாகும் அப்படின்னா அந்த மனுஷனாகிய 2ஆம் ஆதாம் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரால எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுது? ஜீவன் கிடைக்க போகுது, மீட்பு கிடைக்க போகுது. அப்பனா ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படின்னா அந்த எல்லாரும்ன்றது யாரு? எல்லாரும் யாரு? உலகத்தில் இருக்க எல்லாரும். உலகத்தில் இருக்க எல்லாரும் அப்படின்னா யார் யாரெல்லாம்? இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரமா? அப்படின்னா வசனம் என்ன சொல்லணும்? கிறிஸ்தவர்களாகிய நமக்காக என்ன பண்ணிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? ஜீவனை கொடுத்திருக்கா அப்படி சொல்லணும். அப்படின்னா எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. அப்படின்னா இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் மரணம் வருது. அப்ப உயிர்த்தெழுதல் அப்படின்றது யாருக்கு மட்டும்? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் பிரதர் அப்படின்னோம்னா வசனம் என்ன பண்ணிடும்? தப்பாயிடும். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? அப்போ ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர் தெழுப்பப்பட போறாங்க அப்படின்னா இந்த ஆதாமுக்குள்ள யாரெல்லாம் மரிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்து, முஸ்லீம், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து முக்கியமான கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அப்ப பிறந்து அவர் மரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஆக போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்கள் ஜனங்கள் வாழ்ந்தாங்கல்ல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமைலாம் அவ்வளவுதானா? அவங்களும் வருவாங்களா? அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் ஆதாமுடைய சந்ததியா வந்து இந்த மண்ணுக்குள்ள போயிருக்கிறாங்களோ அவங்க இந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், நாத்திகர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆதாமுடைய சந்ததி அப்படின்றதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க. அப்பனா பிரதர் எல்லாருமே உயிர்த்தெழுதல் வரும்போது நானும் அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜீவனை வாங்கிக்கிறேன் பிரதர். இப்ப ஏன் வேற என்னை வேற என்ன பண்றீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க பிரதர்? கரெக்டா இல்லையா? எல்லாருமே உயிர்த்தெழுந்து வர போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்படிதான் வசனம் சொல்லுது, அப்படிதான் நடக்க போகுது. அப்பனா இப்போ வந்து நான் ஏன் கஷ்டப்படணும்? இந்த டைம்ல என்னை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு பிடிச்சி என்ன பண்றாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டு நேரத்தை எப்படி எப்படி என்ன பண்றாங்க. நான் மட்டும் ஏன் பிரதர் வந்து கஷ்டப்படணும், ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா? இந்த கேள்வியும் அப்படி மனசுல வச்சுக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் அவருடைய ஜீவன் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படி ஒப்பு கொடுத்து வச்சுட்டு அந்த ஜீவன் என்ன பண்ண போறாருன்னா வாங்கி ஆதாமே மீட்க போறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததியா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ண போறாரு, மீட்பை கொண்டு வர போறாரு. இந்த விஷயம் எப்படியா நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 2 Corinthians 8:9 வசனம். 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஒட்டுமொத்த உலகம் யாருக்கு தான் சொந்தம்? இயேசு கிறிஸ்து தான் சொந்தம். அப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அண்ட சராசரத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அவரு என்னவாயிட்டாருங்களா? ஏன் ஆனாரு? ஏன் ஆனாரு? நாம ஐஸ்வர்யங்களா மாறுறதுக்காக ஆதாம் அவருடைய சந்ததியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா மாறுறதுக்காக அவர் என்னவாயிட்டாருங்களா? தரித்திரரா வந்து இந்த பூமியில தலை சாய்க்க கூட இடம் இல்லாம என்ன பண்றாரு, வாழ்ந்தார்.
அப்படி வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஜீவன் கொடுத்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்றத நீங்க நம்ம பாடம் என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்பனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா சும்மா ஜீவன் என்ன பண்ணல, அவரு கொடுக்கல, மீட்கும் பொருளா கொடுத்திருக்கார். அப்ப மீட்கும் பொருளா கொடுத்திருக்கிறாருன்னா யாருக்கு மீட்கிறதுக்காக கொடுத்தார்? யாருடைய ஜீவனை மீட்கிறதுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார்? ஆதாமுடைய ஜீவன். அப்ப ஆதாமுடைய ஜீவன் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சந்ததியில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவம் சாபத்துல இருந்து என்ன பண்ணாரு, விடுதலைய மீட்ப என்ன பண்ணாரா கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டாரு. இப்ப பதில் சொல்லலாம் பாருங்க. இப்ப நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நேரடியா சம்பந்தம் இல்ல, கரெக்டுங்களா? ஆனா நமக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்குது. இப்ப ஆதாமுக்கு நிகரா ஒரு ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா இப்ப அவருடைய சந்ததிகளா இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணுது, ஜீவன் கிடைக்கும்படி தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கிருபை செஞ்சிருக்கிறாரு. அப்பனா இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் நாட்டுல பிறந்திருக்கிறார் அப்படின்றதுனால அவர் எப்படிங்க ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சகரா மாற முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷ சந்ததிக்கு ஆதி தகப்பனா இருக்கக்கூடிய ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்து அவரை மீட்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவருடைய சந்ததியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜீவன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணிட்டாரு, உண்டாக்கி கொடுத்தாரு. இல்லங்க கிறிஸ்துவெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, அவரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சோ இப்படியாக தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சரி நிகர் சமான விலையா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வீடு பலியா மீட்கும் பொருளா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கான இந்த ஒரு ஆதாமுடைய ஜீவனுக்கான ரான்சமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மாறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சோ அப்படியாக இப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா கேட்டா என்ன சொல்லலாம், உலக ரட்சகர் தான். எப்படிங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவரு ரட்சகராக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆரம்பமா இருக்கக்கூடிய ஆதாம மீட்கிறாரு. அப்படி மீட்கிறதுக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாரு. அப்ப ஆதாம் மூலமா மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்க போகுது. அதுக்காக தன்னை மீட்கும் பொருள் என்ன பண்றாரு, ஜீவ பலியா ஈடு பலியா இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில இவருடைய ஜீவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த நாளுக்குரிய ஈடு பலி அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம், பாடத்தை நிறைவு செய்யலாம். பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.